ஹாய். வெண்பூசணி சிறந்த மருந்து. நிறைய பேர் அதை திருஷ்டிக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. இதில் நார் சத்து இருக்கிறதால நல்ல மலமிளக்கியாக இருக்குது. உடம்பு எடை குறைக்கணுங்கிறவங்க வாரம் ஒரு முறை, மாதம் 4 முறை எடுத்துக்கலாம். உடம்பில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய பண்பு இருக்குது. குடல், வயிற்றில், இறப்பையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறவங்க இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொழுப்புக்கு மாத்திரை எடுத்துக்கிறவங்க, ஒபியாக இருக்கவங்க எல்லாமே இதை சாப்பிட்டிங்கன்னா அற்புத பலனை உங்களால் உணர முடியும். வாரம் 2 முறை இல்லை 1 முறை கூட எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கு கல்கண்டு போல் அட்டகாசமான சுவையாக இருக்கும். சாதாரண சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கள். காலையில் இட்லி தோசைக்கும் இது ஆப்டாக இருக்கும். மதியம் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். நிறைய காய் போட்டிங்கன்னா பொரியல்னு அன்றைக்கி வைக்க தேவையில்ல. தயிர் சாதத்துக்கு இந்த பூசணிக்காய் தொட்டுட்டே சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். வயிற்று புண்காரங்க கண்டிப்பாக வாரம் ஒரு முறை எடுத்துவாங்க. நான் 100 உலக்கால் 3/4 உலக்கு பருப்பு எடுத்து துவரம்பருப்பு கழுவி களைஞ்சிட்டு பருப்பு மிதக்க தண்ணி விட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு இது சாயந்தரம் வரையிலும் சாம்பார் கெடாமல் இருக்கும். நம்ம இரவு பொழுதில் இட்லி தோசை சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். 5-6 சொட்டு எண்ணெய் போட்டு 2 விசில் விட்டு எடுக்க வச்சிட்டோம். புளி நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுக்கிட்டேன். இந்த காயை பாருங்கள், சுற்றி வர கொஞ்சம் கெட்டு போயிருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் கவரில் போட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். மேல் தோல், மேலே இருக்க ஜடப்பகுதி எல்லாம் எடுத்துடலாம். தொட்டு பார்க்கும்போது கல் மாதிரி இருக்கணும். இதுதான் பதம். கார்க்கு போல் உள்ளே போகக்கூடாது. விரல் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் நார் சத்து நமக்கு அபரிமிதமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கல்கண்டு போல் அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம முன்னோர்கள் இப்படி நீல வடிவத்தில் தான் வெட்டி நம்மளுக்கு பழக்கம். அதனால் இப்படி நீள் வடிவத்திலே நான் வெட்டிக்கிறேன். பாருங்கள், ஒரு தட்டு நிறைய இருக்குது. ஒரு கீத்து. இந்த கீத்து நான் 20 ரூபான்னு வாங்கினேன். பருப்பு வெந்து வந்துருச்சு. அந்த குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சிறு வெங்காயம் 15, நார்மல் சைஸ் தக்காளி 1, இந்த காய்களையும் போட்டுடலாம். இந்த காய் தன்னோட தண்ணியிலே வெந்து வந்துடும். 40% ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுக்கும்போது உப்பு தாராளமாக காய்க்கு போட்டுருங்க. நிறைய இழுத்துக்கும். அப்போ தான் ருசியும் இருக்கும் சாம்பார். அப்புறம் சாம்பாருக்கு நம்ம தனியாக போட்டுக்கலாம். 5.5 பெட்டி ஒன்று மாற்றினேன். ஏன்னா பழைய பெட்டி எனக்கு விரிசல் விட்டுருந்ததுனால அந்த பழைய கப்ஸை மட்டும் தட்டில் வச்சுருந்தேன். வெள்ளிக்கிழமை நான் பாத்திரங்களை எப்பயும் புது பாத்திரங்களை அந்த சுக்கர ஓரையில் மாற்றுறது உண்டு. 6 to 7. இந்த வெந்தயத்தை தான் நான் முதல்ல போட்டுக்கிறேன். அது சுக்கிரனோட மகாலட்சுமி கடாட்சம் உள்ளது. முதல்ல வெந்தயம் போட்டுக்கிறேன். அப்புறம் கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாமே இது போல். ஒரு நல்ல நாள் பெரிய நாள் பார்த்து நம்ம முன்னோர்கள் செய்து வந்ததால் தான் நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது, மனசும் நிறைவாக இருந்தது அந்த காலத்தில். இப்போ நம்ம கண்டதே காலம் கொண்டதே கோலம்னு நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட சாஸ்திரங்களை ஓரளவுக்கு நம்மளோட இளைய தலைமுறையை நாம் பழக்க தான் வேணும். ஸ்பூன் ஒரு சின்ன ஸ்பூனாக போட்டுக்கிட்டோன்னா, நான் இந்தளவுக்கு சின்ன டப்பாவாக எடுத்திருக்கேன். இப்போ காய்கள் வந்துருச்சு. கீழே தண்ணியும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம சும்மா கொஞ்சம் தானே ஊற்றணும். கல்கண்டு போல் வெந்துருச்சான்னு பாருங்கள். புளி தண்ணியை விட்டுக்கிறோம். வேகலைன்னா இன்னொரு முறை வச்சு எடுத்துக்கலாம். கரைஞ்செல்லாம் போகாது. ஏன்னா நார் சத்து அதிகமாக இருக்குது. சாம்பார் பொடியும் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வரமிளகா பொடியும் போட்டுக்கும்போது அது முழுக்க நான் சாம்பார் பொடியே போடுறதில்ல. உப்பு போட்டு அந்த கரண்டியினுடைய அடிபாகத்தில் அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா கட்டி விழாது. இது ஒரு டிப்ஸு, பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்து பச்சை வாடை போட்டோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடுகு உளுந்து தாளித்து இப்போயே கொட்டிடுறோம் சாம்பாரில். பச்சை மிளகா போடும்போது ஒரு வாசம் வரும், நல்ல அருமையான வாசம் வரும். இப்போ பருப்பையும் போட்டுடுறோம். கொஞ்சம் மல்லி இலையும் நான் இப்போயே போட்டுருவேன். கடைசியில் போடுறதுக்குள்ளே இந்த மல்லி இலையோட எசன்ஸ் இறங்கிடும்னு. 2 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் காரம் கூட பத்தலை. ஏன்னா காய்கள் நிறையா போட்டிருக்கோம் இல்லையா. தயிர் சாதத்துக்கும் நம்ம அதையே தொட்டுக்க போகிறோம். தனியாக பொரியல் கூட்டுன்னு வைக்கல. அதனால் கொஞ்சம் உப்பு காய்கள் இழுக்கும்போது சாம்பாருக்கு பத்தாது. சத்தான பூசணிக்காய் சாம்பார். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.